கோமாளி பொறுத்தளவு நீங்கள் ப்ரீவியஸாகவே நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதுவும் டிபிட் பிக்சர் தான். அதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பிரதீப் ரங்கநாதன் சார் பண்ணியிருந்தாலும் அந்த ஸ்டோரி வந்து அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்ட் தான். அதெல்லாம் உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணுறப்ப எப்படி சார் நீங்கள் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவீங்க சார் இந்த இது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும் அந்த பிக்சர்னு? இல்லை, கோமாளி மட்டும் அதில் ஒரு எக்ஸப்ஷன் இது இருக்குங்க. இது வரைக்கும் வந்த படங்கள் எல்லாமே அதுவாக என்னை தேடி வந்த படம். 60 வருவாங்க, படம் கேட்பாங்க, கதை சொல்லுவாங்க, பிடிச்சிருக்கும், சைன் பண்ணோம். கோமாளி மட்டும் தான் நான் தேடி பண்ண படம். அந்த ப்ரொடக்ஷனில் நான் வேறு ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு, அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து அங்கே ஒரு கோமாளின்னு ஒரு படம் பண்ண போகிறாங்க. அப்போ வந்து ஹீரோ இவராக கூட தெரில, அது பிரபுதேவா சார் நினைக்கிறேன். ஆமாம் சொல்லியிருக்காங்க சார். இவங்க பேசிட்டு இந்த படத்துடைய ஒன்லைன் சொன்னாங்க, 16 வருஷம் கோமாளா இருப்பானா, அதுக்கப்புறம் செம்மையாக கேட்பாரு அப்படின்னு பார்த்துட்டு நான் உண்மையாகவே அந்த படத்துக்கு ட்ரை பண்ணி அந்த ப்ரொடக்ஷன்லாம் பேசி அது இன்னொரு படத்தை பண்ணாமல் இந்த படம் போய் பண்ண படம் தான். ஸோ மிச்ச எல்லா படங்களும் அதுவாக வரும். அவங்க யாராவது மேனேஜர் ஃபோன் பண்ணுவார், இல்லை டைரக்டர் ஃபோன் பண்ணுவார், இல்லை ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணுவார். போவோம், பார்ப்போம், பேசுவோம், கதை கேட்போம், பிடிச்சிருக்கும், படம் பண்ணுவோம். அப்படி தான் இருந்துச்சு. இந்த படம் மட்டும்தான். ஸோ அது எனக்கு அந்த ஒன்லைனாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னோடய ஜட்ஜ்மெண்ட்டும் கரெக்டாக இருந்துச்சு. நம்ம தேடி போய் அந்த படம் ஃப்ளாப் ஆயிருந்துச்சுன்னா அது என்னடா அது நம்மளா போய் வந்து சொந்த காஸ்ட்டில் சூனியம் வச்சுருப்போம். இல்லை, அந்த படம் ரொம்ப நல்லா ஓடிச்சு. என் ஜட்ஜ்மெண்ட்டும் கரெக்டாக இருந்துச்சு அந்த விஷயத்தில்.